70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடந்தது. இதில் பாஜக 48 இடங்களில் வென்று ஆட்சியை பிடித்தது. ஆம் ஆத்மி 22 இடங்களில் வென்றது. காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவை சேர்ந்த ரேகா குப்தா முதல்வரானார். பீகாரில் 243 சட்டசபை தொகுதிகளுக்கு நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய தேதியில் 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தன. முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான பாஜக கூட்டணி 202 இடங்களில் வென்று சாதனை படைத்தது. அதில் பாஜக மட்டும் 89 இடங்களை பிடித்து அசத்தியது. இண்டி கூட்டணி 35 இடங்களை பிடித்தது. அதில் காங்கிரஸ் 6 இடங்களை பிடித்தது. 10வது முறையாக நிதிஷ்குமார் முதல்வராக பதவியேற்றார். கேரளாவில் 1199 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு டிசம்பர் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 6 மாநகராட்சியில் காங்கிரஸ் கூட்டணி கொச்சி, கொல்லம், திருச்சூர், கண்ணூர் ஆகிய 4 மாநகராட்சிகளை பிடித்தது. கோழிக்கோடு மாநகராட்சியை இடதுசாரி கூட்டணி கைப்பற்றியது. கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தை பாஜக கூட்டணி கைப்பற்றியது. திருவனந்தபுரத்தின் மாநகராட்சி புதிய மேயராக 40 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவை சேர்ந்த ராஜேஷ் பதவியேற்றார்.